அனைவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் தொடர் வேதாகமத்தில் தொடர்ந்து இனிமை பாடல்களை கர்த்தர் நேற்றைய நாளில் நிறைவு செய்தார். இந்த நாளில் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்னதாக அதனுடைய முன்னுரையை நாம் பார்ப்போம். கிபி 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எருசலேமில் வாழ்ந்த ஏசாயா இறைவனால் சிறப்பான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு யூதா மக்களிடம் அனுப்பப்பட்டவர். இந்த மாபெரும் இறைவாக்கினரின் பெயரால் வழங்கப்படும் இந்நூலை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 39 அதிகாரங்கள் இக்காலத்தில் தென்னாடாம் யூதா வலிமைமிக்க அண்டை நாடான அசிரியாவின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருந்தது. ஆனால் யூதாவுக்கு வரவிருந்த அழிவுக்கு அசிரியாவின் ஆற்றலை விட அந்த நாடு கடவுள் மீது நம்பிக்கை இழந்து அவருக்கு பணியாது செய்த பாவங்களே உண்மையான காரணம் என்று ஏசாயா உணர்ந்தார். எனவே அவர் எழுச்சியூட்டும் சொற்களாலும் செயல்களாலும் அம்மக்களையும் அவர்கள் தலைவர்களையும் நேர்மையோடும் நீதியோடும் வழுமாறு அழைத்தார். கடவுளுக்கு அவர் செவி கொடாவிடில் இருளும் அழிவுமே காத்திருக்கின்றன என்று எச்சரித்தார். ஆயினும் தாவீதின் வழிமரபில் தோன்றவிருக்கும் ஓர் ஒப்பற்ற அரசர் மூலம் அனைத்துலகம் அமைதி பெறும் பொற்காலம் வரவிருந்ததையும் ஏசாயா முன்னறிவித்தார். இது முதல் பகுதி. 2ஆம் பகுதி 40 முதல் 55 உள்ளடக்கிய இப்பகுதியில் யூதாவின் மக்களுள் பலர் பாபிலோனில் அடிமையாக நசுக்கப்பட்டு நம்பிக்கை இழந்திருந்த காலத்தை சார்ந்தது. கடவுள் தம் மக்களை விடுவித்து அவர்களது சொந்த வீடான எருசலேமில் புதுவாழ்வு வாழுமாறு அழைத்து செல்வார் என்ற இறைவாக்கினர் முழக்கம் செய்தார். வரலாற்றின் ஆண்டவர் கடவுளே என்பதும் இஸ்ரேல் மூலமாக மாந்தர் அனைவரும் நற்செய்தி பெற்று இறையாசி பெறுவர் என்பதும் இங்கு வலியுறுத்த பெறுகின்றன. இப்பகுதியில் காணப்பெறும் ஆண்டவரின் ஊழியன் பற்றிய பாடல்கள் பழைய ஏற்பாட்டிலே மிக சிறந்த பகுதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. 3ஆம் ஒரு பகுதி 56 முதல் 66 உள்ளடக்கிய அதிகாரங்கள். இவற்றுள் பெரும்பாலானவை எருசலேமுக்கு திரும்பி வந்திருந்த மக்களுக்கு உரைக்கப்பட்டவை. கடவுள் இஸ்ரேலுக்கு தாம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று இப்பகுதியில் வலியுறுத்தப்படுகின்றது. நேர்மை, நீதி, ஓய்வு நாள், பலி, மன்றாட்டு ஆகியவற்றின் சிறப்பும் எடுத்துரைக்கப்படுகிறது. இயேசு பெருமான் தம் பணியின் தொடக்கத்தில் நூலில், அதாவது 61:1-2 சொற்களை கையாள்வது குறிப்பிடத்தக்கது. இதனுடைய உட்பிரிவுகளை பார்க்கலாம். இந்த உட்பிரிவுகள் நூலின் பகுதிகள் அல்லது உட்பிரிவுகள் எச்சரிக்கைகளும் வாக்குறுதிகளும். 1ஆம் அதிகாரம் 1ஆம் பகுதியிலிருந்து 12ஆம் பகுதி 6ஆம் திருமொழி வரைக்கும். வேற்றினத்தற்காரிய தண்டனைகள் 13:1 23:18. உலகின் மீது ஆண்டவர் தண்டனை தீர்ப்பு 24:1ஆம் திருமொழியிலிருந்து 27ஆம் பகுதி 13. எச்சரிக்கைகளும் வாக்குறுதிகளும் 28:1 35:10. யூதாவின் அரசன் எசேக்கியாவும் அசிரியரும் 36:1 39:8. வாக்குறுதி நம்பிக்கை உரைகள் 40:1 55:13. எச்சரிக்கைகளும் வாக்குறுதிகளும் 56:1 66:24 வரைக்கும். இந்த உட்பிரிவுகளோடு இந்த முன்னுரையோடு இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய முதலாம் புத்தகத்தை நாம் வாசிக்கலாம். உசியா, யோத்தாம், ஆகாசு, எசேக்கியா என்போர் யூதா நாட்டின் அரசர்களாக இருந்த காலத்தில் யூதா, எருசலேம் என்பவற்றை குறித்து ஆமோட்சின் மகன் ஏசாயா கண்ட காட்சி. கடவுள் தம் மக்களை கண்டித்தல், விண்வெளியே கேள், மண்ணுலகே செவிகொடு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருள்கின்றார், பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஐயோ, பாவம் நிறைந்த மக்களினம் இது, அநீதி செய்வரின் கூட்டம் இது, தீச்செயல் புரிவோரின் வழிமரபு இது. கேடுகெட்ட மக்கள் இவர்கள், ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள், இஸ்ரேலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள், அவருக்கு அந்நியராய் ஆகிவிட்டார்கள். நீங்கள் ஏன் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடுகின்றீர்கள்? என் கையால் பட்ட அடி போதாதா? உங்கள் தலையெல்லாம் வடுக்கள், இதயமெல்லாம் தளர்ச்சி,
உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உங்கள் உடலில் நலமே இல்லை. ஆனால் காயங்கள், கன்றிப்போன வடுகள், சீழ்வடியும் புண்களே நிறைந்துள்ளன. அங்கே சீழ் பிடிக்கப்படவில்லை, கட்டுப்போடப்படவில்லை, எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவும் இல்லை. உங்கள் நாடு பாழடைந்து கிடக்கிறது. உங்கள் நகரங்கள் நெருப்புக்கு இரையாயின. வேற்று நாட்டினர் உங்கள் கண் எதிரே உங்கள் நாட்டை விளங்குகிறார்கள். வேற்று நாட்டினர் வீழ்த்தப்பட்ட உங்கள் நாடு பாழடைந்து கிடக்கிறது. மகள் சியோன் திராட்சை தோட்டத்து குடில் போன்றும் வெள்ளரி தோட்டத்து குடிசை போன்றும் முற்றுகையிடப்பட்ட நகரம் போன்றும் கைவிடப்பட்டாள். படைகளின் ஆண்டவர் நம்மில் சிலரையேனும் எஞ்சியிருக்க செய்யாவிடில் சோதோமை போல் நாம் ஆயிருப்போம், கொமோராவுக்கு ஒத்தவர்களாய் இருப்போம். வெளிவேடக்காரருக்கு எதிராக எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமன்றதாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டுமென்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கினமாக கொண்டாடும் அமாவாசை நாள், ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகள் நீங்கள் உயர்த்தும்போது பாராமுகத்தினனாகி நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல அவை வெண்மையாகும். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். அநீதி நிறைந்த எருசலேம், உண்மையாயிருந்த நகரம் எப்படி விலைமகள் போலாயிற்று? முன்பு அந்நகரில் நேர்மை நிறைந்திருந்தது, நீதி குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ கொலைபாதகர் மலிந்துள்ளனர். உன் வெள்ளி களிம்பேற்றிற்று, உன் மதுபானம் நீர் கலப்பாயிற்று. உன் தலைவர்கள் வன்முறையில் ஈடுபடுகின்றனர், திருடருக்கு தோழராய் இருக்கின்றனர். கையுட்டு வாங்குவதற்கு ஒவ்வொருவனும் இயங்குகிறான். திக்கற்றோருக்கு அவர்கள் நீதி வழங்குவதில்லை. கைம்பெண்ணின் வழக்குகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவதில்லை. ஆதலால் படைகளின் ஆண்டவரும் இஸ்ரேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் எதிரிகளை பழிவாங்குவேன். என் பகைவர் மேலுள்ள சீற்றத்தை தீர்த்து கொள்வேன். எனக்கு எதிராக என் கைகளை நீட்டுவேன். உன்னை நன்றாக புடமிட்டு உன் களிம்பை நீக்குவேன். உன்னிடம் உள்ள உலோக கலவை அனைத்தையும் நீக்குவேன். முன்னாளில் இருந்தது போலவே உன் நீதிபதிகளை திருப்பி கொணர்வேன். தொடக்க காலத்தில் இருந்தது போலவே உன் ஆலோசகர்களை மீண்டும் தருவேன். அப்பொழுது எருசலேம் நீதியின் நகர் என பெயர் பெற்றும் உண்மையின் உறைவிடம் எனவும் அழைக்கப்படும். நீதி சீயோனை மீட்கும், நேர்மை மனமாற்றம் அடைவோரை விடுவிக்கும். ஆனால் வன்முறையாளரும் பாவிகளும் ஒருங்கே அழிந்தொழிவர். ஆண்டவரை புறக்கணித்தவர்கள் அனைவரும் இல்லாதொழிவர். நீங்கள் நாடி வழிபட்ட தேவதாரு மரங்களை முன்னிட்டு மானகேடு அடைவீர்கள். நீங்கள்
தெரிந்து கொண்ட சோலைகளை முன்னிட்டு நாணுவீர்கள். ஏனெனில் நீங்கள் இலையுதிர்ந்த தேவதாரு மரத்தை போல் ஆவீர்கள். நீரின்றி வாடிப்போகும் சோலையைப் போலவும் இருப்பீர்கள். வலிமை மிக்கவன் சனற்கோளம் போலாவான். அவனுடைய கை வேலைப்பாடும் தீப்பொறியாகும். அவை இரண்டும் ஒருங்கே எரிந்து போகும். நெருப்பு தணலை அணைப்பார் எவரும் இரார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1 திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். ஆமென்.